திரு விவேக், யதார்த்தத்தில் திரு விஜய் மீது அபரிதமான நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனடியாக தீர்வை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அது கடந்த ஆட்சிகள் மீது இருந்த அதிருப்தியாக இருக்கலாம், இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கொடுத்த நம்பிக்கையாக இருக்கலாம். இதை எப்படி இந்த அரசாங்கம் பேலன்ஸ் பண்ண போகுது? இல்லை, எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். முதலமைச்சர் ஒருத்தர் மேலே, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்போ நடந்திருக்க அந்த ஒரு சில சம்பவங்கள், ரொம்ப குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய படுகொலை, அந்த சம்பவம் ஏன்னா தொடர்ச்சியாக குழந்தைகள் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட்டும் பெண்கள் ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வைத்து ஆட்சிக்கு ஒருத்தர் மேல உடனடியாக ஒரு 10 நாளைக்குள்ள வர்றதுங்கிறது சைக்காலஜிக்கலாவே நல்ல பேருக்கு ஒரு ஷாக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நாம பார்க்கிறோம், ஒரு நிதானமான போக்கோடு தான் அதை அவர்கள் கையாளுகிறார்கள். அரசாங்கத்தின் சார்பாக அந்த பதற்றம் இருக்குல்ல, ஐயோ நம்முடைய ஆதரவு தளம் அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்ற பயம் இல்லாம நிதானமாகத்தான் கையாளுகிறார்கள். நீங்க அஜித்குமார் படுகொலை அந்த நடந்தது இல்லையா, அதற்கும் இதற்கும் ஒரு இதை ஒப்பிட்டு பாருங்களேன். அந்த நடந்த போது, அஜித்குமார் படுகொலை நடந்த போது அன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்தார். 2-3 நாளைக்கு இடையில மாத்தி சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா ஆட்சி மீதான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக அது பதிந்து விடக்கூடாது. ஏன்னா காவல் படுகொலை அப்படின்றதுக்காக அவர் மாத்தி சொல்லிட்டு இருந்தார். ஆனா இங்க ஒரு நிதானத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கே உடனடியாக காவல்துறை போயிட்டு, காவல்துறை மேல பெரிய குற்றச்சாட்டும் கிடையாது அவர்கள் தரப்பில். உடனடியாக இப்ப விளாத்திக்குளம் பிரச்சனையில காவல்துறை மேல குற்றச்சாட்டு கோவை அந்த மாணவி இதுல காவல்துறை மேல கிடையாது. ஆனால் இன்னும் ஃபாஸ்டா இன்ஸ்டன்டா அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றதுல வேறு சில இதுவும் இருக்கு. இப்ப அந்த அம்மா, அந்த குழந்தையோட தாய், அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. ஆனா குழந்தையோட பாட்டி அவர்கள் பேசுவதும் அந்த தந்தை பேசுவதும் மாறி மாறி இருக்கு. சோ அதனால் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதில் ஒரு நிதானம் கடைபிடிக்கப்படுவதே நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு நீங்கள் நம்ம மேல எதிர்பார்ப்பு அதிகம்ன்ற பதற்றத்துக்குள் போய்விடாமல் நிதானமாக ஒரு அரசு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தன்மையோட நடத்துறதே நல்லதுன்னு தான் பாக்குறேன் நான். இல்ல, ஒரு வருத்தம் தெரிவிப்பதற்கு ஒரு நாள் காலதாமதமாகுது அப்படின்னு அவங்க உறவினர்கள் வருத்தப்படுறாங்க. எங்களுடைய சக மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். நாங்களும் நர்சிங் படிக்கக்கூடிய மாணவிகள் தான், எங்களுக்கு அனுமதி தருவதற்கு மருத்துவர்கள் மறுத்துட்டாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மாணவிகள் போராட்டம் நடத்துகிறாங்க. தொடர் மின்தடை அப்படின்னா கருப்பு ஆடுகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் முன்முடிவோடே அணுகப்படுதா? கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட சிக்கலுடைய நீட்சியாக தான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களின் பதில்கள் அமையுதா? இல்ல, 10 நாட்களுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆயிரம் அரசாங்கம் அப்படித்தானே அணுக முடியும். 6 மாதம் 1 வருடம் கழித்து நீங்கள் அந்த பதில சொல்றீங்கன்னா அதை நம்ம கொஸ்டின் பண்ணலாம். 10 நாட்கள் தான் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அவர்கள் நாங்கள் நிர்வாக சீர்திருத்தத்தை செய்யறோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சரும் அதை தான் பேசுறாரு. டாஸ்மார்க்கில் திரு விக்னேஷ், அமைச்சர் விக்னேஷ், அவர் நீண்ட ஒரு பேட்டியை கொடுக்கிறார், என்ன மாதிரியான நிர்வாக சீர்திருத்தங்களை செய்யணும். திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட எடுத்தெடுப்பிலேயே அந்த கருப்பாடுகள் என்ற வார்த்தைக்குள்ளவர் வரல. 3 நாட்களாக தொடர்ந்து வெவ்வேறு பேட்டிகள் அவர் கொடுக்கிறார். இங்க பல இடங்களில் குழிகள் தோண்டப்பட்டிருக்கிற வெவ்வேறு பணிகளுக்காக. அதுல ஒரு 160 இடங்களில் மின் உயர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த ஒரு இடத்த சொல்றாரு. அப்புறம் பல இடங்களில் ஷார்டேஜஸ் இருக்கு, வெவ்வேறு காரணங்கள் சொல்றாங்க. பழுதுகள் இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இந்த 3.5 மாத காலத்தில் மெயின்டெனன்ஸ் நடக்கல, ஏன்னா தேர்தல் நேரம், பல்வேறு பணிகள் அப்படின்றதுனால நடக்கல அப்படின்றது இந்த பல்வேறு காரணங்களை சொல்றாரு. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் அந்த கருப்பாடுகள், அதாவது சில ஊழியர்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கு, அப்படி பண்ணிருக்காங்க, அவர்களை மாற்றி இருக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ எடுத்தடுப்பிலே அந்த பதிலை சொன்னா கூட நம்ம அந்த விவாதத்துக்கு வரலாம். அதனால் ஒரு அப்படி பழியை தள்ளி விட வேண்டும், அல்லது தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை, எதிர்பார்ப்புகளுக்கான இது அப்படின்ற இன்டென்ஷன் தெரியல, நிதானமாக கையாளுகிறார்கள். இது முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எதிர்பார்க்கக்கூடியதுங்கிறது இருக்குல்ல, இது ஆன்டி இன்கம்பன்சியா மாறிடுச்சுன்னு எதிர்பார்ப்பதே தவறுன்னு தான் நினைக்கிறேன். 10 நாட்களுக்கு இடையில என்ன ஆன்டி இன்கம்பன்சி? 10 நாட்களுக்கு இடையில எந்த ஒரு ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி? 2 வாரத்திற்குள்ள 30க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. மீனவர் பிரச்சனையா நாங்க கடிதம் எழுத மாட்டோம், அந்த பிரச்சனைக்கான தீர்வை நாங்க உடனே நாங்க செய்வோம். எல்லாமே ஒரு சினிமேட்டிக்கா இருக்கா? ஒரு திரைப்படத்தில் கொடுக்கக்கூடிய உத்தரவாதங்கள் இருக்குல்ல, அந்த உத்தரவாதங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் திரு விஜய் கொடுத்ததுனாலதான் மக்களுடைய எதிர்ப்புமே சினிமாட்டிக்கா. ஒரு 2 மணி நேரம் படம்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள கிளைமேக்ஸ் வந்துடணும், வில்லனை தோசம் பண்ணிடணும் ஹீரோன்ற அந்த எதிர்பார்ப்பை இவர் தான் ஏற்படுத்துறார், இவர் தான் பிரச்சாரத்தில் பேசுறார். நீங்க ஒரு வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு விவகாரத்தில் இன்னொரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்ல மீனவர்கள் பிரச்சனையை டிப்ளமேட்டிக்காக தான் அணுக முடியும், வெளியுறவுத்துறை தான் அதை அணுக முடியும். ஆனால் அந்த புரிதலோட அவருடைய பிரச்சாரம் இருந்ததா? நாங்கள் வந்தால் வேற மாதிரி அணுகுவோம்னு சொல்றார். இது எல்லாமே ஒரு சினிமாத்தனமான வாக்குறுதிகளாக இருந்ததுனால மக்கள் எதிர்பார்ப்பும் சினிமாத்தனமாகவே இல்லை. முழுமையான சினிமாத்தனமான பிரச்சாரம் என்று விஜயோட பிரச்சாரத்தை நிராகரிக்க முடியாது. ஏன்னா எடுத்த எடுப்பிலேயே திமுக சட்டமன்ற குழு தலைவர் அவர் சட்டமன்றத்தில் பேசியதாக இருக்கணும், மற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, யதார்த்தமான வாக்குறுதிகளை நாங்கள் கொடுப்போம்,
பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்ற மாட்டோம் என்று சொல்லிதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள், அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் எடுத்தடுப்பிலேயே அந்த கோரிக்கை வந்தது. அப்ப அவர் அதை மீண்டும் தான் மீண்டும் அவர் சொன்னார். யதார்த்தமான வாக்குறுதிகள், நிறைவேற்றத்தக்க வாக்குறுதிகளை தான் நாங்க கொடுப்போம். 2 காணொளி நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க சமூக வலைத்தளத்துல பார்த்திருப்பீங்க. ஒன்று, கோவையில் தன் மகளை இழந்த அந்த தாயுடைய கதறல் பார்த்தேன். அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு சினிமாவுல நீங்க தாய் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த குழந்தையோட அம்மா கிடையாது, உறவினர் அல்ல, பக்கத்து வீட்டுல இருந்தவங்க. அவங்க பேசுறதுல சினிமால நீங்க ஆக்ஷன் பண்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்க நினைச்சுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு. மெரினாவில் தன்னுடைய பையனை இழந்த தாயுடைய கதறலும், உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம், நீங்க எப்படியாவது 2 நாள் ஆச்சு, நீங்க அந்த உடலையாவது மீட்டு கொடுங்க, என்ன ஆச்சுன்னு நீங்க பாருங்கன்னு சொல்றேன். இப்போ இது ரெண்டையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் பாண்டிங் இருக்குல்ல, திரு விஜயை அவங்க ஒரு நடிகரா அவர் உடனடியாக திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய உடனடி தீர்வுகள் மூலமாக தான் அவங்க எமோஷனல் பாண்டிங்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வாக்குறுதியாக கொடுத்துட்டாருன்னா இனிமே இந்த எதிர்பார்ப்பு தானே மக்கள்கிட்ட இருக்க போகுது. அது உடனடியாக தீர்வு செய்யணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. உடனடியாக எங்ககிட்ட பேசணும், உடனடியாக எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், உடனடியாக அதை தீர்வை செய்யணும் தானே எதிர்பார்ப்பு. இதுக்கு யார் மூல காரணம்? விஜய் தானே காரணம். இல்ல உடனடி எதிர்ப்பு. அதான் அவர் அப்படி பார்த்தால் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே பதவியேற்பு விழாவில் உரையாற்றினார் இல்லையா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் பல சீர்திருத்தங்களை மாற்ற. பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்? இல்ல பிரச்சாரத்தில் அவர் உடனடி தீர்வுகள் அப்படின்ற மாதிரி அதை தான் நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா யதார்த்தமான தீர்வுகளை முன்வைப்போம், நான் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நான் அளிக்க மாட்டேன், உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இதை தான் அவர் மீண்டும் ரிப்பீட். முதல்வரா ஆன பிறகு அவகாசம் கேட்டாரு. இல்ல அதுக்கு முன்புமே தேர்தல் பிரச்சாரத்தில் இல்ல, அதற்கு முன்புமே யதார்த்தம் அதை தானே திரும்ப சொன்னார். அவர் எல்லா பிரச்சாரங்களையுமே யதார்த்தமான வாக்குறுதிகள், உங்களை ஏமாற்ற மாட்டேன், இதைதான் அவர் திரும்ப சொன்னாரு. இப்ப இந்த எதிர்பார்ப்பு, இப்ப அந்த உறவினர்கள் கொடுத்த பேட்டி, அதுலயே அவர் பழைய ஆட்சியில இருந்தவர்களையும் பேர் சொல்லியே குறிப்பிடுறார். நீங்க உங்க குடும்பத்துல எல்லாம் நடந்தா நீங்க சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இது அந்த மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்துறார். போதைப் பொருள் கலாச்சாரம் இவ்வளவு அதிகமா இருந்ததற்கு இது ஒரு காரணம் என்று அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுக்கு பழைய ஆட்சிகள் தான் காரணம். நம்பிக்கை இல்லாம தானே ஒப்படைச்சிருக்காங்க. அதுதான் 10 நாட்களுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் நிதானமாக கையாளுகிறதா பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும். நிதானமாக கையாளுகிறார்கள். எதிர்பார்ப்பு நிச்சயமாக மிக அதிகமாக இருக்கிறது. அது பாசிட்டிவான விஷயம் தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது இந்த அரசை சீர்படுத்துவதற்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னும் பொறுப்புடன் இருந்து அணுகுவதற்குமான ஒரு அளவுகோல் தானே தவிர அது ஆட்சியை ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எலமெண்டா இருக்காது.